ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பப்பாயை எலிய வச்சு ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிம்பிள்ஸு வர்றதுக்கு அது தடை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கசப்பு தன்மை இருக்குது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு வேப்பலையிலையோ நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பப்பாயில கூட நல்லா எலுசாக பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ எலுசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப முத்துனது எடுக்கக்கூடாது, அது வேஸ்ட். நம்ம ஃபேஸ் பேக் பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா எலுசாக இருக்கிறது. இதில் தேவையான அளவுக்கு ஒரு பீஸு கழுவி எடுத்துகிட்டு இது ஃப்ரிட்ஜில் நம்ம நார்மல் இடத்துல ஒரு கவரில் வச்சு இல்லை ஒரு பாக்ஸில் பீஸாக பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா பிச்சு சின்ன சின்ன பீஸாக இது நல்லா காஞ்சிருந்தோம். கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணியெல்லாம் தொடிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 2-3 இலை இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போடுற நேரம் இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையானது இதில் ஒரு பீஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு இதை கழுவிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இதிலே பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்த பிறகு சந்தனம் இந்த மளிகை கடையில் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தே இல்லை, அது காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி இது 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் இந்த பாக்ஸு. இந்த மாதிரி சின்னதில் இதே 20 ரூபாய் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சந்தனம் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப பிம்பிள்ஸ் குமீறி இருக்கிறவங்களுக்கு இதில் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கின்னு நீங்கள் போடலாம். இல்லை கட்டினா இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கின் கழுவிட்டு அந்த ஸ்கின் மேலே பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறதுல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பேக்கை தடவணும். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நீங்கள் மெதுவாக எடுத்துடணும். அந்த ஃபேஸ் பேக்கை லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் தண்ணி அது மேலே இது பண்ணிட்டு எடுத்துடணும். ரொம்ப காஞ்சிட்டு இருந்துச்சு நீங்கள் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கு எண்ணெய் அப்ளை பண்ணாத உங்கள் ஸ்கின்னு மேலே நீங்கள் எடுக்கும் போது அந்த பிம்பிள்ஸு ஒடிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி அந்த ரத்தம் அது இல்லாமல் அந்த மொழுக்க வராது உள்ள அது கூட தானாக அப்படியே வந்துடும். அதனால உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமாக கொடுக்கும். அதனால் நல்லா ஹீட்டோ நம்மளுக்கு இதாகக்கூடாது, கூலிங்கோ ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி சந்தனம் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு போல் எடுத்து இதில் இந்த இலையை ஃபுல் போட்டு கழுவக்கூடாது. இந்த மாதிரி எலுசு இலையாக தான் இருக்கணும் பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப முகத்துக்கு இது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தான் போடணும், இல்லை பிம்பிள்ஸ் இல்லாதவங்க கூட இது யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வேறு இந்த சார் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ தான். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா இது முழுசாக கழுவிட்டு நல்லா தொடிச்சிட்டு தண்ணி இல்லாத மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னும் போது நீங்கள் எடுத்து இது பண்ண, இல்லை ஃபுல்லு உங்களுக்கு ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தேவைப்படும் போது வீக்லி ஒன்ஸ் ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நான் அப்படியே ஒரு கவரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க இது தான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன் நான். இது வீக்லி ஒன்ஸ், ஏன்னா இது பப்பாய் இது போட்டோம்னா அவ்வளோ நல்லது. இது காலையில் கூட வெறும் வயிற்றோடு இது ஜூஸை குடிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே இது அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அரைச்சி உண்டை பிடிச்சி கூட சாப்பிடலாம். பாருங்கள் கல் இந்த மாதிரி சுத்தமாக க்ளீனாக இருக்கும். நல்லா கழுவிட்டு இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்கு கழுவிட்டு இதில் தேவையான அளவுக்கு ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கணும் சின்னது. இது முகத்தில் இருக்கிற இது சேர்த்து போடும்போது அந்த கரும்புள்ளியில் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இது பிம்பிள்ஸ் வர்றது நம்மளுக்கு தடைப்படும். நான் எடுத்த இந்த பப்பாய் இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு 2 பீஸு இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இதில் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இந்த கல்லை வச்சு இதை நல்லா இடிச்சிட்டு
நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளியை கிளியர் பண்ணும், நம்மளுக்கு வர பிம்பிள்ஸை தடை பண்ணும். உங்களுக்கு வெந்த பப்பாய் தோல் வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு நம்ம வேப்பிலெல்லாம் எப்படி பவுடர் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் வர வயிற்றுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் இந்த பப்பாயை அப்படியே உண்டை பிடிச்சி நல்லா பவுடர் பண்ணி வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து உண்டை பிடிச்சி அப்படியே முழுங்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த பூச்சி எது இருந்தாலும் கெட்ட இதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணும். நல்ல ஒரு ஸ்கின்னும் நம்மளுக்கு அவ்வளோ க்ளீனாக டெவலப் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம ஃபுல் பாடியில் நம்மளுக்கு இதாகாது. ஏன்னா இந்த கசப்பு தன்மை இருக்கிறது அவ்வளோ நல்லது. வேப்பலையும் சரி, இந்த மாதிரி பப்பாயும் சரி. உங்களுக்கு இந்த பப்பாயி வேப்பலெல்லாம் வந்து இந்த கொரோனா காலத்துலலாம் நாங்கள்லாம் ரொம்ப சாப்பிட்டுருக்கோம். காலையில் இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து அப்படியே அரைச்சிட்டு பப்பாயி தோலை நல்லா ஹெல்ஸாக இருக்கிறத அப்படியே ஜூஸ் மாதிரி இது பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்படியே தொண்டியில் படுற மாதிரி குடிக்கணும், நாக்கில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ml அளவுக்கு தான் கொடுக்குவாங்க. 10 கூட கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் குடிக்கிறனா கூட. அப்புறமா என்ன பண்ணால் இந்த மாதிரி நாங்கள் குடிக்கிறதுலன்னு சொல்லிட்டு உண்டை பிடிச்சி அப்படியே மாத்திரை முழுங்க மாதிரி முழுங்க வைக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சிச்சு பாருங்கள். கெளுங்கோ அந்த போட்ட இலை கூட பாருங்கள், பப்பாய் இது நல்லா இதாகிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த மாதிரி வீக்லி 2 times யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு போது நல்லா க்ளீனாக கழுவிட்டு பாருங்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்து ஒரு வடி கட்டி வச்சு இதெல்லாம் எடுத்து இதில் இந்த ஜூஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா எலுசு இலை எடுத்து நம்ம போட்டால் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதோடைய பெனிஃபிட் நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். அடுத்த வீடியோவில் மறுபடியும் இதில் எந்த அளவுக்கு நம்ம போடலாம், எப்படி தயார் பண்ணின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிற பாருங்கள். இப்போ இது இந்த கையாலே பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு சாறு, தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றல. அந்த உருளைக்கிழங்கு சாறும் இந்த பப்பாய் இலையும் உருளைக்கிழங்கு சாறும் அவ்வளோ நல்லா நம்மளுக்கு பிம்பிள்ஸோ வராத தடை பண்ணுறதுக்கு பப்பாய் இலை. அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி, அதாவது அந்த டார்க் ஸ்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்கும் உருளைக்கிழங்கு சாறு எவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிதுன்னு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சந்தனம் உங்கள்கிட்ட கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஜூஸ் கிடைச்சிருக்குது. உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சு. சந்தனம் வந்து உங்கள்கிட்ட அந்த ஸ்கொயர் ரவுண்டில் கூட வருது. நம்ம தள்ளிக்கெல்லாம் மொட்டாச்சும் பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியே வருது. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்துச்சு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சந்தனம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் முகத்துக்கு அந்த மாதிரி சந்தனம் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது. இன்னும் இது போட்டோம்னா நம்மளுக்கு அந்த சூடு தன்மமும் குளிர்ச்சி தன்மமும் ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. ட்ரை பண்ணி இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து சந்தனம் போட்டதுனால சந்தனம் அப்படியே ஒரு மாதிரி அதை ட்ரை ஆகும்போது காஞ்ச பிறகு ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆகிடும். அப்போ அது நம்ம ஒடிச்சு எடுக்கணுன்னா கஷ்டம். அதனால் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க திரும்பியும் சொல்கிறேன், நார்மலாக பிம்பிள்ஸ் வராதுங்க இந்த மாதிரி நைட்டில் ஒரு 10 நிமிஷம் முகத்தில் வச்சுட்டு நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க, க்ரீம்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது லோஷனுங்க ஏதாவது. இது வந்து பிம்பிள்ஸே இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பவுட்ரு பண்ணி நீங்கள் ஜூஸ் எடுத்தோ குடிக்கலாம். இல்லை பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூனும் நீங்கள் வெறும் வயிற்றோட காலையில் சாப்பிடலாம். இல்லை உண்டை பிடிச்சி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். அது இல்லாமல் இது வந்து பிம்பிள்ஸ் வராதவங்க தடைப்படுறதுக்காக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிம்பிள்ஸ் வந்து இருக்கிறவங்க, ரொம்ப இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் வந்து இருக்கிறவங்க, இல்லை அதிகமாக வந்து இருக்கிறவங்க கூட உங்கள் முகத்தை கழுவிட்டு உங்கள் முகத்தில் அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல எந்த எண்ணெய் வெந்தாலும் சரி உங்கள் முகத்துக்கு அங்கே தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா இதை அது மேலே நீங்கள் தடவி விடுங்க.
அதுக்காக ரொம்ப எண்ணெய் தடாதிக்கோ, ஒரு லைட்டாக ஒரு லோஷன் நம்ம எப்படி அப்பலாம் அந்த மாதிரி. ஏன்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் காஞ்ச பிறகு பிம்பிள்ஸ் இருக்குங்க, தண்ணி எடுத்து அந்த இடத்துல லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் ஈராய்ந்தால் மெதுவாக எடுத்துடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகணும், அப்போ தான் அது வேலையை காட்டும். நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ்க்கும் சரி, அந்த கரும்புள்ளி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் நான் அடுத்த உங்களுக்கு வீடியோஸு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டிப்ஸு மறுபடியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.